Bonjour à tous. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் தினசரி பேசி பழகுவதற்கான 20 வாக்கியங்களை என்னுடன் சேர்ந்து பயிற்சி செய்து கொள்ளப் போகிறீர்கள். பிரெஞ்சு மொழியை பேச வரவில்லையே என்பவர்களுக்கு இன்றைய வீடியோ உதவியாக இருக்கும். 20 வாக்கியங்களை ஒவ்வொன்றாக அதனுடைய தெளிவான விளக்கத்தை தந்த பிறகு நீங்கள் அந்த வாக்கியத்தை உச்சரித்து பார்ப்பதற்கும் டைம் தருகிறேன். அதன் பிறகு திரும்பவும் ஒரு முறை என்னுடன் சேர்ந்து சொல்லி பழகுங்கள். இவ்வாறு நீங்கள் பழகும் பொழுது பிரெஞ்சு வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை தெளிவாக உச்சரித்து உங்களுடைய நாளாந்த உரையாடல்களிலும் பயன்படுத்த தொடங்கிவிடுவீர்கள். வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். முனிவா, உன்னுடைய காலை உணவுக்கு உனக்கு என்ன வேண்டும்? காலை உணவு நீ என்ன சாப்பிட போகிறாய் என்று கேட்பதற்கு Qu'est-ce que tu veux pour ton petit déjeuner? Qu'est-ce que tu veux pour ton petit déjeuner? Qu'est-ce que என்ன, tu veux, tu என்றால் நீ, இங்கு உனக்கு, வேண்டும் veux, pour ton petit déjeuner. ton உன்னுடைய, petit déjeuner காலை உணவு, pour ton petit déjeuner உன்னுடைய காலை உணவிற்காக உனக்கு என்ன வேண்டும்? Qu'est-ce que tu veux pour ton petit déjeuner? இந்த வாக்கியத்தை சத்தமாக சொல்லி பாருங்கள். Qu'est-ce que tu veux pour ton petit déjeuner? நான் கடையில் பொருட்கள் வாங்க போகிறேன். Je vais faire des courses. Je vais faire des courses. Je vais, இங்கு நான் எனித்தான் செய்ய போகிறேன் என்று கூறும் பொழுது Je vais faire des courses. நான் பொருட்கள் வாங்க போகிறேன். இந்த வாக்கியத்தை கூறி பாருங்கள். Je vais faire des courses. இந்த வார இறுதியில் நீ என்ன செய்ய போகிறாய்? Qu'est-ce que tu vas faire ce week-end? Qu'est-ce que tu vas faire ce week-end? Qu'est-ce que என்றால் என்ன, tu நீ, va faire செய்ய போகிறாய், ce இந்த, weekend வார இறுதி நாட்கள். Qu'est-ce que tu vas faire ce weekend? இந்த வார இறுதியில் நீ என்ன செய்ய போகிறாய்? சொல்லி பாருங்கள். Qu'est-ce que tu vas faire ce weekend? நான் ரயில் எடுக்க போகிறேன். Je vais prendre le train. Je vais prendre le train. Je நான், vais prendre எடுக்க போகிறேன் என்பதற்கு aller என்ற வினைச்சொல்லின் நிகழ்கால வடிவத்துடன் prendre எடுத்தல் இந்த வினையையும் சேர்த்து கூற வேண்டும். Je vais prendre நான் எடுக்க போகிறேன். Le train ரயில், நான் ரயில் எடுக்க போகிறேன். உங்களுடைய தடவை. Je vais prendre le train. Je vais prendre le train. நீ களைப்பாக இருக்கிறாய் போல தெரிகிறது. Tu as l'air fatigué. Tu as l'air fatigué.
tu நீ a l'air fatigué fatigué என்றால் களைப்பாக இருத்தல் நீ களைப்பாக இருக்கிறாய் போல தெரிகிறது tu as l'air fatigué எனக்கு செய்வதற்கு நிறைய வேலை இருக்கிறது j'ai beaucoup de travail à faire எனக்கு j'ai beaucoup de travail நிறைய வேலை இருக்கிறது à faire என்றால் செய்வதற்கு j'ai beaucoup de travail à faire சொல்லி பாருங்கள் j'ai beaucoup de travail à faire இப்பொழுது என்னால் விடுமுறை எடுக்க முடியாது je ne peux pas prendre de vacances en ce moment இப்பொழுது je ne peux pas என்னால் முடியாது prendre எடுக்க de vacances விடுமுறை je ne peux pas prendre de vacances en ce moment சொல்லி பாருங்கள் je ne peux pas prendre de vacances en ce moment எனக்கு ஸ்போர்ட்ஸ் செய்வதற்கு நேரமில்லை je n'ai pas le temps de faire du sport j'ai pas le temps de faire du sport je n'ai pas le temps எனக்கு நேரமில்லை de faire செய்வதற்கு du sport je n'ai pas le temps de faire sport je n'ai pas le temps de faire du sport இன்று மாலை இரவு உணவிற்காக எனக்காக காத்திருக்காதே ne m'attends pas pour dîner ce soir ne m'attends pas எனக்காக காத்திருக்காதே pour dîner இரவு சாப்பாட்டிற்கு ce soir இன்று மாலை இரவு உணவிற்காக காத்திருக்காதே இந்த வாக்கியத்தை உரத்து சொல்லி பாருங்கள் ne m'attends pas pour dîner ce soir என்னுடைய வீடு இங்கிருந்து அருகில்தான் இருக்கிறது ma maison est tout près d'ici ma maison est tout près d'ici ma maison என்னுடைய வீடு இருக்கிறது tout près மிக அருகில் d'ici இங்கிருந்து சொல்லி பாருங்கள் ma maison est tout près d'ici எனக்கு எல்லாம் புரிந்துவிட்டது j'ai tout compris j'ai tout compris எனக்கு புரிந்துவிட்டது என்று கூறுவதானால் j'ai compris என்று கூறலாம் எனக்கு முழுவதும் விளங்கிவிட்டது என்றால் j'ai tout compris சொல்லி பாருங்கள் j'ai tout compris நேராக தொடர்ந்து செல்ல வேண்டும் ஒருவருக்கு வழிகாட்டும் பொழுது il faut continuer tout droit il faut continuer tout droit உதாரணமாக உங்களிடம் ரயில் நிலையம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் நேராக தொடர்ந்து செல்ல வேண்டும் il faut
continuer tout droit. கூறி பாருங்கள். Il faut continuer tout droit. நான் வீட்டிற்கு போகப் போகிறேன். Je vais rentrer chez moi. Je vais rentrer. நான் போகிறேன். Chez moi. என்னுடைய வீட்டிற்கு. கூறி பாருங்கள். Je vais rentrer chez moi. நீ ஏதாவது சாப்பிட விரும்புகிறாயா? Tu veux manger quelque chose? Tu veux manger quelque chose? Tu veux நீ விரும்புகிறாயா? manger சாப்பிட quelque chose ஏதாவது. கூறி பாருங்கள். Tu veux manger quelque chose? எனக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. J'ai besoin de ton aide. J'ai besoin எனக்கு தேவைப்படுகிறது. De ton aide உன்னுடைய உதவி. கூறி பாருங்கள். J'ai besoin de ton aide. நான் பாத்திரங்கள் கழுவுகிறேன். Je fais la vaisselle. Je fais la vaisselle. இங்கு கழுவுதல் என்பதற்கு லவே என்று பாவிக்க மாட்டோம். அதற்கு பதிலாக ஃபேர் என்ற வினைச்சொல்லை வைத்து je fais la vaisselle என்று கூற வேண்டும். இதை கூறி பாருங்கள். Je fais la vaisselle. நீ அடிக்கடி உன்னுடைய பெற்றோர்களுக்கு தொலைபேசி அழைக்கிறாயா? டெலிஃபோன் பண்ணுகிறாயா? Tu téléphones souvent à tes parents? Tu téléphones நீ தொலைபேசி அழைக்கிறாயா? souvent அடிக்கடி à tes parents உன்னுடைய பெற்றோர்களுக்கு. Tu téléphones souvent à tes parents? கூறி பாருங்கள். Tu téléphones souvent à tes parents? நீ இறைச்சி சாப்பிடுகிறனியா? Tu manges de la viande? Tu manges de la viande? கூறி பாருங்கள். Tu manges de la viande? viande இறைச்சி. நான் திங்களிலிருந்து வெள்ளி வரை 8 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். இது எவ்வாறு கூறலாம்? Je travaille de 8h à midi du lundi au vendredi. Je travaille நான் வேலை செய்கிறேன். de 8h 8 மணியிலிருந்து à midi 5 மணி வரைக்கும் du lundi திங்களிலிருந்து au vendredi வெள்ளி வரைக்கும். Je travaille de 8h à midi du lundi au vendredi. கூறி பாருங்கள். Je travaille de 8h à midi du lundi au vendredi. ஓகே ஃப்ரெண்ட், இந்த உரையாடல்களை திரும்ப திரும்ப பயிற்சி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கும் பிரெஞ்சு மொழியை இலகுவாக கதைக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.